ஆகும் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி அந்த ஃபேஸ்ல இருக்க இம்பியூரிட்டிஸ், அதாவது ஆயில், டஸ்ட், தூசு, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கும், அதாவது எபிடர்மஸ் லேயர்ல இருக்கும். அது ஏன் அந்த லேயர் வந்து அங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த லேயர்ல ஆல்ரெடி நீங்க வெளியில போகும்பொழுது தூசு, மாசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லேயர் எபிடர்மஸ் லேயர்ல தான் உங்களுக்கு வந்து படிச்சிருக்கும். சோ அப்போ நீங்க கிளென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளென்ஸ்ல நார்மல் ஒரு கிளென்ஸ் மீன்ஸ் ஃபேஸ் வாஷஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல இருக்க அந்த எபிடர்மஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆனதை வந்து க்ளோஸ் பண்றதுக்கானதுதான் டெர்மஸ். இந்த டெர்மஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டோனர் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு டோனர் யூஸ் பண்றோம்? அது இந்த நம்ம டோனரோட பர்பஸ் என்ன? பர்பஸ் வந்து அது வந்து ஓப்பன் ஆன அந்த எபிடர்மஸை க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் டெர்மஸோட வேலை. அப்போ டோனர் அடிக்கும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆனது க்ளோஸ் ஆகும். எந்த ஒரு ஸ்கின்னுமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ஸ்கின் க்ளோவிங்கா இருக்கும். ஸோ ரெகுலரா சோப்பு போட்டுக்கிட்டே இருப்போம். சோப்பு போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே கிளம்பி வெளில வந்து அப்படியே வேற ஏதாவது கிரீம் போட்டுட்டு வந்துடுவோம். ஆனா ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே டோனருங்கிற ஸ்கின்ல யூஸ் பண்றப்பதான் நம்ம பாடியில இருக்க ஒரிஜினல் கலர் ரியாக்ட் ஆகும். அதாவது எப்படி சாப்பிடுற சாப்பாடு வந்து லைக் எந்த மாதிரி மோஷனா வெளில போகுதோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ராப்பர் கிளென்சிங், ப்ராப்பர் டோனிங், ப்ராப்பர் மாய்ஸ்சரைசிங் பண்ணும்போது தான் ஸ்கின் நார்மலா நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ரியாக்ட் ஆகும். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பாடியோட கலரும் ஸ்கின்னோட கலரும் டிஃபரெண்ட் ஷேட்ல இருந்திருக்கும், பார்த்திருக்கீங்கல்ல. சோ எதுக்காக அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷேட்ல இருக்கு? ப்ராப்பரா நம்ம வந்து பாத்துக்கிறது இல்ல. இதுக்கு மேல நம்ம ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால கவர் பண்ணிருக்கிறதுனால உள்ள உள்ளது எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே சரி, அவுட்டர் ஏரியா எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்கும், ப்ராப்பரான கலர்ல இருக்கும். உண்மைதானே? பட் இது எல்லாமே சன்லைட்ல இருக்கும்போது என்ன, அந்த யூவி லைட்ஸ் எல்லாமே பட்டு நம்ம ஸ்கின்னோட கலரே மாறி இருக்கும். சோ இந்த கலரை ரீஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது ஸ்கின் கேர் ரொட்டீன். அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அண்ட் கிளீனினஸ். ஸோ இது மாதிரி ஸ்கின் கேர் ரெகுலரா பண்றவங்களோட ஸ்கின் ரொம்ப டீடைல்டா இருக்கும். அதுக்கு பிரைட்னிங் கிரீம் யூஸ் பண்ணணுங்கிற நெசசரி எல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ப்ராப்பரான இந்த வே இதை ஓபன் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாலே ஃபேஸ்ல எதுக்கு ஓபன் அண்ட் க்ளோஸ்னு வச்சிருக்கோம்னா, ஃபேஸ்ல நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும். பிம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அந்த பிம்பிள்ஸ் இந்த ஏரியால இருந்து ஒரு மாதிரி நம்ம கட்டியா இருக்கும், அதை உடச்சு விட்டுடுவோம். ஸோ அது போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், கருப்பா மாறும். அந்த ஏரியால வந்து ப்ராப்பரா கிளென்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி அது வந்து க்ளோஸ் ஆயிருக்காது. ஸோ இம்பியூரிட்டிஸ் வெளில போன உடனே டோனருங்கிற நல்ல ஒரு சப்ஸ்டன்ஸை உள்ள சேர்க்கறதுனால அது போய் எனாமலா மாறி ஸ்கின்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஸ்கின் ரொட்டீன்.